ஓம் சாந்தி. எல்லாரும் நலமா இருக்கீங்களா? இப்போ ரீசெண்டாக ஒரு இன்சிடெண்ட் நடந்தது. அமெரிக்கால நியூ ஜெர்சியில அ படிக்கிற குழந்தைங்க இந்த சம்மர் கேம்ப் அப்படின்னு அனுப்புவாங்க இல்லையா? நம்ம ஊர்ல கூட இருக்கும்ல. அந்த மாரி ஒரு 10லேருந்து 13 வயசு குழந்தைங்க வந்து சம்மர் கேம்புக்கு போயிருக்காங்க. அப்ப வந்து ஏதோ சாப்பிட்டுட்டு திடீர்னு அவங்க அப்படியே ஸோம்பி மாரி ஆயிட்டாங்களாம். ஸோம்பின்னா நம்ம இங்கிலீஷ் படத்துல பார்த்துருப்போம். அப்படியே தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, பிரேத ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அந்த காலத்துல அந்த சாஸ்திரங்களெல்லாம் வரும். பிரேத ஆத்மாக்கள் மாரி அப்படியே நடக்கிறது எல்லாமே ஒரு டெட் பாடிக்கு கொஞ்சம் உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஒரு மிஷின் மாரி நடப்பாங்க. பார்க்கவே ரொம்ப கொடூரமா, பரிதாபமா இருக்கும். இப்ப நெறைய பேர் இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி அமெரிக்கால நெறைய தெருக்கள்ல அப்படியே விழுந்து கிடக்கிறதெல்லாம் பார்க்குறோம். அவங்களும் அந்த நிலைமையில தான் இருக்காங்க. அத போலீஸ் அங்க இருக்கிற போலீஸும் கண்டுக்கிறது இல்ல. நெறைய இளைஞர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டுருக்காங்க. ஆனா இப்போ பார்த்தா அந்த குழந்தைங்க சின்ன குழந்தைங்க அறியாத பருவத்துல சம்மர் கேம்புக்கு போனவங்க இப்படி ஆயிட்டத பார்த்து ரொம்ப ஷாக் ஆகி, உடனே அந்த கேம்ப் ஆர்கனைஸ் பண்றவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்டயும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டாங்களாம். இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்துகிட்ருக்காங்க. நல்ல வேலை அவ்வளோ சீக்கிரம் பார்த்ததுனால உயிருக்கு ஆபத்து இல்லாமல் காப்பாற்ற முடிஞ்சுது அந்த குழந்தைகள். ஆனால் மணிக்கணக்கில் அந்த ஸ்டேஜ்லேயே தான் இருந்திருக்காங்க. அது எப்படின்னா அவங்க அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் குளிச்சுட்டு வருவாங்க இல்லையா, குளிச்சுட்டு வந்துட்டு சாக்லேட்டாக என்னமோ ஒரு குழந்தை சாப்பிட்ருக்கா. அது வந்து மற்றவங்களுக்கும் கொடுத்துருக்கா. அப்படி சாப்பிட்ட குழந்தை கொஞ்ச நேரத்தில் அதே மாதிரி 12 பேருக்கும் கொடுத்துட்டா. மொத்தம் 13 குழந்தைங்க அஃபெக்ட் ஆனது. முதல்ல சாப்பிட்ட குழந்தை ஒரு மாதிரி மயங்கி கண்ணெலாம் ஏற ஏற சொல்லி அப்படியே ஃப்ளாட்டாக விழுந்துட்டாப்புல இருக்கு. அதை பார்த்துட்டு தான் மற்ற பிள்ளைங்க பதறிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டுருக்கு. ஒரு மாதிரி கை கால்லாம் விரைச்சி போய் ஒரு மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தவங்க உடனே எல்லாமே கொஞ்சம் நிமிஷ நேரத்தில் நடந்துருச்சு. பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு இந்த ஒரு குழந்தை மட்டும் ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. அதை மட்டும் ரொம்ப ஐசியூவில் வச்சு கவனிக்கிறாங்க போல இருக்குது. ஆனால் அந்த குழந்தைங்களாம் பழச்சிக்கிட்டாங்க நல்ல வேலையாக. அப்புறம் அது எப்படின்னு கண்டுபிடிச்சதில் அது சாப்பிட்ட குழந்தைக்கு அந்த சாக்லேட்டில் ஏதோ போதைப் பொருள் கலந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் தெரியுது. அது எப்படி இந்த குழந்தை கையில் வந்துச்சு? அந்த போதைப் பொருள் வந்து ஒரு வேளை பேரண்ட்ஸ் சாப்பிட்ருப்பாங்களா, இல்லை தெரியாதவங்க கொடுத்துருப்பாங்களா, வேணும்னே கொடுத்து இந்த மாதிரி. அதுக்கு தான் குழந்தைங்களை யார் கொடுத்தாலும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கணும். அவங்கள அறியாமலே கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு ஹேபிட்டுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. அது எப்படின்னா இந்த மஷ்ரூம் சொல்கிறாங்கல்ல, மேஜிக் மஷ்ரூம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் ஒரு கண்டென்ட் இருக்குதான். அது வந்து நியூ ஜெர்சியில் என்ன பண்ணியிருக்காங்க, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இதெல்லாம் குணப்படுத்துறதுக்கு ரிசர்ச்சுக்கு முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைலட் ப்ரோக்ராமாக தான் இது பண்ணியிருக்காங்க. அது வந்து சைலோசைபின் ஏதோ சொல்கிறாங்க, சைலோசைபின் அப்படின்னு அது ஒரு வேதிப்பொருள் போல இருக்குது. அது வந்து இந்த மஷ்ரூமில் இருந்திருக்கு. அதில் அந்த மஷ்ரூமை வந்து சாப்பிட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஆகுமா. அதை ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணலாமான்னு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இது எப்படி லீக் ஆச்சு வெளியில் வந்துன்னு தெரில. அது வந்து ரொம்ப மோசமான இது போல் இருக்குது அந்த மஷ்ரூமில் இருக்கிறது. அது நம்ம கொடைக்கானல் நம்ம தமிழ்நாட்டில் கூட அந்த மேஜிக் மஷ்ரூம்ங்கிறது கிடைக்குமா. அது அவ்வளோ மோசமானது இன்க்ரீடியண்ட் அதில் இருக்குது. அதனால் பார்த்து தான் இப்போ மஷ்ரூம் சாப்பிட்றவங்களே அது அது என்ன மஷ்ரூம் அதெல்லாம் பார்த்து தான் சாப்பிட வேண்டியது. மஷ்ரூம் குருமாலாம் விரும்பி சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த மஷ்ரூம் வேறு, இந்த மஷ்ரூம் வேறு அப்படிலாம் சொல்கிறாங்க. இருந்தாலுமே பார்க்குறதுக்கு ஒன்றா தான் இருக்கும். அது கலந்துட்டா ஒன்றுமே தெரியாது. அது ஒரு 5 கிராம் கையில் வச்சுருந்தா கூட அதில் உள்ள கண்டென்ட் கலந்தது. 5 வருஷம் ஜெயில் தண்டனைன்னு சொல்லிட்டு அமெரிக்காலே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்தளவு மோசமானது. இயற்கையில் கிடைக்கிற தாவரம் தான், அதுலேயே இவ்வளோ பெரிய விஷப்பொருள் இருக்குது. அதனால எதுவுமே பார்த்து பார்த்து தான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுக்கறது இது எல்லாமே ரொம்ப கவனமாக இப்போ பார்க்க வேண்டியது இருக்குது. அவங்களுக்கு இந்த பப்ஸு, அப்புறம் இப்போ என்னென்னமோ சாப்பிட்றாங்களே சிப்ஸு, இந்த பேக்கெட் ஃபுட்டு, அப்புறம் இந்த கண்டென்ஸ்டு ஃபுட்டு, அப்புறம் இதெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் டின் பேக்டு ஃபுட்டு அதெல்லாமே சாப்பிட கொடுக்காம கொஞ்சம் இயற்கையாக காய்கறிகள், ஃப்ரூட்ஸு, இயற்கையான ஜூஸு இந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு பக்குவப்படுத்தி அதை வளர்த்தாங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ அதே சாப்பிட்டு சாப்பிட்டு பழகின குழந்தைங்க அதுதான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிற மாதிரிலாம் ஆகுது. அப்புறம் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டா திருப்பி தெரியாமல் போய் பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ தெரியாமல் வந்துருச்சு. ஆனால் டீனேஜ்லேயே நிறைய பேர் இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்காங்க. தெரிஞ்சே இந்த மாதிரி போதைப் பொருளுக்கு அடிக்ட் ஆகிடுது. இந்த மாதிரி வர்ற சமுதாயம் எப்படி மோசமாயிட்டுருக்குன்னே சொல்ல முடியல. அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்காங்க. அதெல்லாம் நினச்சாதே ரொம்ப எப்படி இருக்கும் பொது உலகம் அப்படின்னு நினச்சாலே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது.
இதெல்லாம் எதுக்கு இப்படி ஆகுது, என்ன நடக்க போகுது, இனிமேல் இந்த உலகம் இப்படி போயிட்டே இருந்தால் தாங்குமா தாங்க முடியுமா, இப்படி ஒரு ஒரு விஷயத்தையும் எவ்வளோதான் கவனிக்கிறது. பார்த்து பார்த்து குழந்தைகளை வளர்க்கணும் பேரண்ட்ஸு. அப்புறம் கேர்டேக்கராக இருக்கிறவங்க எல்லா பேரண்ட்ஸும் இப்போ பாதி பேர் எல்லாருமே 2 பேரண்ட்ஸுமே ஒர்க் பண்ணுறவங்களா தான் இருக்காங்க. அப்புறம் ஸ்கூலில் எப்படி நடந்துக்கிறாங்க அதெல்லாமே கவனிக்கணும். குழந்தைகளோட நல்ல ஃப்ரெண்ட்லியாக பழகி அவங்க என்ன பண்ணுறாங்க, யார் கூட பழகுறாங்க அதையும் கண்காணிக்கணும். அவங்களுக்கு நல்லது கெட்டது சொல்லி சின்னதுலேருந்தே ஒரு பக்குவப்பட்டு. ஆன்மீகத்துலலாம் இப்போ சுத்தமாக ஈடுபாடு கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணா அப்படிலாம் செய்யக்கூடாது, சாமி கண்ணை குத்தும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமுறுத்தி வைப்பாங்க சின்ன குழந்தையா இருக்கும்போது. இப்போ அதெல்லாம் எடுபடாது. ஆனால் வேறு வகையில் ஒரு நல்ல ஒரு ஒரு நாலேஜோட நல்லா வளர்க்கலாம் அந்த குழந்தைகளை. நல்லபடியாகவே கொண்டு வர முடியும். பெரியவங்க நினச்சா எல்லாமே பண்ண முடியும். நம்ம வளர்க்குறதெல்லாம் இருக்குது அந்த குழந்தைகளோட இது.